ஒரு சமீப காலத்தில் எனக்கு இறந்துட்டாங்க. அம்மா தான் இறந்துட்டாங்க. அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணுன்ட்டு அப்பா பார்த்துக்கலாம். அப்பாவுக்கு ஞாபக மருதி பிரச்சனை வந்துச்சு சார். எல்லா ஹாஸ்பிட்டலுமே ட்ரை பண்ணிட்டு பண்ணுற அளவுக்கு கூட ப்ராப்ளம் கிடையாது, மைல்டாக தான் இருக்குது. இன்னொரு 15 வருஷமோ 20 வருஷமோ தான் இருப்பார். அது வரையும் இந்த டேப்லெட் மூலமாக கொடுத்து நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க. பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார். எங்கள் அப்பாவுக்காக அது 3 வேலையும் மாத்திரை கொடுக்கணும். அந்த பேங்க் வேலையை விட்டுட்டேன். இன்னைக்கு எங்கள் அப்பா வேலையை எடுத்து நான் செய்கிறேன். டீ விற்கிற வேலை தான் நான் செய்கிறேன். நீங்க டீ விக்கிறீங்களா? நான் டீ விற்கிறேன். பேங்க்ல என்னவா இருந்தீங்க? பேங்க்ல டீம் லீடராக இருந்தேன் சார். அவங்க எப்படி பார்த்துக்க போகிறாங்க, நான் பார்த்துக்கிற மாதிரி வருமா? இப்போ எப்படி அப்பா மேனேஜ் பண்றீங்க சார்? இப்போ நான் டீ கொடுக்க போகும்போது அப்பா கூடவே பைக்லேயே உட்கார வச்சு கூட்டு போவோம் சார். 4 மனுஷாலங்களை பார்க்கும்போது கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுவார். பழைய மாதிரி பேச மாட்டாரோ, ஞாபக மருதி ஆகிட்டார் சார். அவங்க இடமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அவர் கொஞ்சம் வெளியிலே கூட்டு போயிட்டு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னும் போது எல்லா இடம் போனாலும் கூட்டு போவோம். இதனால் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நிறைய ப்ராப்ளம் வரும். அவர் எங்கேயுமே வீட்லேயும் விட்டு போக முடியாது. குழந்த மாதிரி ஏன்பா என்ன எங்கேப்பா விட்டு போகிற இப்படி தான் சொல்லுவோம். ஆளுக்கு நான் அப்பாவை ஏதோ ஒரு வகையில் சந்தோஷப்படுத்திடக்கூடாது. எங்கள் அப்பா மூஞ்சி எல்லாருக்கும் பாத்திர மாட்டாங்களா, அந்த ஒரு எண்ணத்துக்காக கஷ்டப்பட்டு கூட்டு வந்தேன் சார்.